வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் வமன் தபிஅஹு வ தாஅஹு பித்தீன் இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து அல் குர்ஆனில் இருந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியாக நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் பல மாதங்களாக சூரா அல் பக்ராவை நிறைவு செய்து சூரா ஆல் இம்ரான் என்கிற 3வது அத்தியாயத்தின் 2வது அல்லது 3வது பகுதியை நாம் இன்றைய தினத்தில் அடைய இருக்கிறோம். ஆல் இம்ரான் என்ற 3வது அத்தியாயத்தில் 40வது வசனம் முதல் 80வது வசனம் வரை உள்ள வசனங்களை படித்து அதனுடைய நுணுக்கமான சில தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வை நாம் உங்களுக்கு முன்பாகவே அறிவிப்பு செய்த அடிப்படையில் அந்த வசனங்களில் இருந்து உண்டான கேள்விகளை இன்றைய நேரத்தில் நாம் அடுத்த நிகழ்வாக நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக, ஆண்களுக்கு ஒருவரை அல்லாஹ் நபியாக ஆக்கினால் அவருக்கு இது தகுதி ஆகும், இது தகுதி ஆகாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பொதுவா நல்ல பண்புகள் தகுதியாகும், தீய பண்புகள் தகுதி ஆகாது, அதெல்லாம் இயல்பான உள்ளது. வணக்க வழிபாடு தகுதியாகும், பாவங்கள் தகுதியாகாது. ஆனா அல்லாஹ் ஒருவரை நபியாக நான் ஆக்கினால் அவருக்கு இது தகுதி ஆகாதுங்கிறான். சரி, 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 கரெக்டா வாசகம் சொன்ன கருத்து இருக்குது. வாசக அமைப்பு இப்படிதான் வருதா? வேற யாராவது ஒருவரை அல்லாஹ் நபியாக ஆக்கினால் அந்த நபியாக வந்தவர், அது நம்ம தூதரா இருக்கலாம், முன்னாடி வந்த தூதர்மார்கள் யாரா இருக்கலாம், அவங்களுக்கு இது தகுதி ஆகாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதை சொல்லுவது அவங்களுக்கு தகுதி இல்லை. பெண்கள்ல சரி, சரி, வேற எதை சொல்ல மாட்டாரு. சரி, அதாவது 3 அடிப்படை செய்திகளை ஒரு நபி சொல்லுவார் அப்படிங்கறத அல்லாஹ் குர்ஆனில் ஆல் இம்ரான் என்ற 3வது அத்தியாயம் 79, 80, 79வது வசனம் மற்றும் 80வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை பாருங்க. மா கான லி பஷரின் ஐயுத்தியஹுல்லாஹுல் கிதாப வல் ஹுக்ம வன் நுபுவத்த. ஒரு அடியானுக்கு அல்லாஹ் வேதத்தையும் ஞானத்தையும் நுபுவத்து என்கிற பதவியையும் கொடுத்த பிறகு சும்ம யகூலு லின்னாசி கூனு இபாதன் லீ மின் தூனில்லா, அல்லாஹ்வை விட்டுவிட்டு என்னை நீங்கள் வணங்கக்கூடிய கடவுளாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று எந்த நபியும் சொல்ல மாட்டார். பொதுவாகவே யாரும் சொல்லக்கூடாது. ஃபிரௌன் நபி கிடையாது, ஃபிரௌன் நபியா கிடையாது. ஆனா அவன் என்ன சொன்னா, நான் தான் கடவுள்னா, அதுவுமே தப்பு தான். எந்த அடியாரும் சொல்லக்கூடாது. அறவே நபிமார்கள் இதை சொல்ல மாட்டாங்க அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறான். வலாக்கின், மாறாக அவர் என்ன சொல்லுவாருன்னா, கூனு ரப்பானியீன பிமா குன்தும் துஅல்லிமூன கிதாப வமா குன்தும் ததுருசூன். நான் வேதத்தை உங்களுக்கு கற்றுத்தருகிற நிலையில், மார்க்க போதனைகளை உங்களுக்கு கற்றுத்தருகிற நிலையில் நீங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்களாக ஆகிவிடுங்கள். ரப்பானியூன் அப்படின்னா அந்த படைத்தவனுக்கு உரிய சரணாகதி அடையக்கூடிய இடத்திற்குரியவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். அதே நேரத்தில் வலா யஅமுருக்கும் அன் தத்தகிது மலாயிகா வன் நபியீன அர்பாபன், மாறாக நபிமார்களையோ அல்லது வானவர்களையோ நீங்கள் கடவுளாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று இவர் சொல்ல மாட்டார். யஅமுருக்கும் பில் குஃப்ரி பாத இது அன்து முஸ்லிமுன், நீங்கள் முஸ்லிம்களாக ஆன பிறகு குஃப்ரை இவர் உங்களுக்கு ஏவ மாட்டார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். 4 விஷயம். எதையெல்லாம் செய்வார், எதையெல்லாம் செய்ய மாட்டார்னா, நான் ஒருவரை நபி ஆக்கினால்
அது முகமது நபியா இருக்கலாம், முன்னாடி உள்ள மூசா நபி, ஈசா நபி, தாவூத் நபி, எந்த நபியாவும் இருக்கலாம். நான் ஒருவரை நபியாக்கி அவருக்கு வேதத்தை கொடுத்து நான் ஞானத்தை நான் கற்றுக் கொடுப்பேனே, ஆனால் அவர் எதை சொல்ல மாட்டார், அல்லாஹ்வெல்லாம் வணங்காத, என்ன வணங்குன்னு அவர் சொல்ல மாட்டார். அவர் எப்படி சொல்ல மாட்டாரு, என்னை வணங்குங்கள், நான் தான் கடவுள் என்று அவர் ஒருபோதும் போதிக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுக்குரியவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள் என்று அவர் சொல்லுவார். வானவர்களை வணங்கும்படி அவர் ஏவ மாட்டார், நபிமார்களை வணங்கும்படி அவர் ஏவ மாட்டார், குஃப்ரை நோக்கி அவர் அழைப்பு விடுக்க மாட்டார். அப்படிப்பட்டவர் தான் நபி என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். அப்ப நபியுடைய குவாலிட்டி இப்படிதான் இருக்கும். நபி ஒரு காலமும் பாவத்தை நோக்கி அழைக்க மாட்டாங்க. அதுல கோடியில லட்சத்துல கோடியில ஒரு பங்கு கூட குஃப்ரை நோக்கியோ ஷிர்கை நோக்கி அழைக்க மாட்டார் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் நபியுடைய தன்மையை பற்றி தெளிவுபடுத்துறான். இதை ஏன் இங்க சொல்றான் அப்படின்னா, இந்த வசனங்கள்ல குறிப்பா ஆல் இம்ரான்ல ஒரு குறிப்பிட்ட பகுதி யூத கிறிஸ்தவர்களை பற்றி பேசுது. யூதர்கள் உசைர் என்பவரை கடவுளாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள், கடவுளுடைய பிள்ளை. கிறிஸ்துவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்கிற இறை தூதரை கடவுளுடைய பிள்ளையாக கடவுளாக நினைத்தார்கள். ஈசா நபியோட மட்டும் நிக்கல, ஈசா நபியை பெற்றெடுத்த மரியம் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு கடவுள். இவர்களுக்கு ஞானஸ்தானம் வழங்கிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதுதான் அவங்க பரிசுத்த ஆவிங்கிறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாம்ல, அதாவது தூய்மையான ரூஹுல் குத்தூஸ் என்று அல்லாஹ் சொல்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்னொரு பேர் என்னது, ரூஹுல் குத்தூஸ். ரூஹ் என்றால் ஆன்மா, உயிர். குத்தூஸ்னா பரிசுத்தம். அவன் பரிசுத்த ஆன்மான்னு யாரை சொல்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு இறைவர் தான், அதே போன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இறைவன், அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இறைவன் என்று திரித்துவ கொள்கையை இன்றைக்கு உலகத்தில் தாங்கி நிற்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள். ரசூலுல்லாஹ் காலத்திலேயே இந்த நிலைப்பாடு சொல்லப்பட்டது. அவங்களுக்கு மத்தியில, முஸ்லிம்களுக்கு மத்தியில இது பேசப்பட்டது. அப்ப என்னப்பா இப்படி சொல்றீங்க, அல்லாஹ் மட்டும் தானப்பா கடவுள்? இல்ல, இது எங்களுக்கு ஈசா நபி இப்படிதான் சொன்னாரு. எப்படி ஈசாவை வணங்க வேண்டும், ஈசா அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னு யார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது? ஈசா தான் சொன்னாரு. ஈசாவுடைய தாயார் மரியம் கடவுள் யார் எங்களுக்கு சொன்னது? ஈசா தான் சொன்னாரு. வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கடவுள் யாரு சொன்னது? ஈசா தான் சொன்னாரு. எங்களுக்கு இயேசுநாதர் கடவுள் என்று இயேசுநாதர் சொன்னாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள் என்று மூசா அவர்கள் சொன்னார்கள், உசைர் கடவுள் என்று உசைர் சொன்னாரு என்று இவங்க யாரையெல்லாம் கடவுள் ஆக்குனாங்களோ அவங்க தான் எங்களுக்கு அவர்கள் கடவுள் என்று சொன்னாங்க, நாங்கள உருவாக்கல அப்படின்னு அவங்க ஒரு வாதம் வைக்கும் பொழுது அல்லாஹ் அதற்கு பதிலளிக்கிறான். எந்த நபி இப்படி பேச மாட்டாங்க. நீ ஈசா நபி மேல பழி போடுற, மூசா நபி மேல பழி போடுற. ஈசா நபி மூசா நபி மட்டும் இல்ல, ஆதம் நபியில ஆரம்பிச்சு ரசூலுல்லாஹ் வரைக்கும் உலகத்தில் ஒருவருக்கு அல்லாஹ் நபி என்கிற அந்தஸ்தை கொடுத்து வேதத்தையும் ஞானத்தையும் ஒருவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான்னு வைங்க, அவர் ஒருபோதும் இணை வைப்பை குஃப்ரை நோக்கி அழைப்பு கொடுக்க மாட்டார். அல்லாஹ்வை மட்டும் வணங்கு, என்ன வணங்காதன்னு சொல்லுவாரே ஒழிய என்னையும் வணங்கு, எல்லாரையும் வணங்கு, இவங்களையும் வணங்கு, அல்லாஹ்வை வணங்க வேண்டாம் என்று ஒரு தூதர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டாருங்கிறான் அல்லாஹ். அப்ப இயேசுநாதரை வணங்குகிறார்கள் என்றால் இயேசுநாதர் சொன்ன வார்த்தை இது கிடையாது. இயேசுநாதர் அப்படி போதிக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாமை வணங்கினார்கள் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி போதிக்கல. உசைரை வணங்கினார்கள் என்றால் உசைர் அப்படி போதிக்கல. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் யூதர்களை கிறிஸ்தவர்களை தன் கருணையிலிருந்து அப்புறப்படுத்தட்டும். மற்றொரு செய்தியில வருது, காத்தலல்லாஹுல் யஹூத், யூதர்களை அல்லாஹ் சபிக்கட்டும் அப்படின்னு வருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தொடர்ச்சியா, இத்தஹது குபூர அன்பியாஹி மசாஜித், அவர்கள் தங்களுக்கென்று அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய அடக்கத்தலத்தை வணக்கத்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள். இப்ப நீங்க பார்க்கலாம், நம்முடைய சமுதாயத்திலே கூட இன்னைக்கும் ரசூலுல்லாஹ் மௌத்தாகலன்னு பேசுற மக்கள் இருக்கிறாங்க. யார் மௌத்தாகல? நம்முடைய தூதர் முகமது நபி மௌத்தாகாமலே அவங்களை கொண்டு போய் சஹாபாக்கள் அடக்கம் பண்ணாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, இன்னக்க மையத்துன் வ இன்னஹும் மையத்துன், நபியே நீங்களும் மௌத்தாக கூடியவர் தான், அவர்களும் மௌத்தாக கூடியவர்கள் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சும்மா சொன்னா, ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க, குர்ஆன் படி ஹதீஸ் படி ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. இன்னைக்கும் சில கூட்டம் ரசூலுல்லாஹ் மௌத்தாகல, கபர்ல உயிரோடு இருக்கிறாங்க, பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறாங்க, நபி கிட்ட பிரார்த்தனை செய்ய நபி தான் நமக்கு தூண்டுனாங்க. நபி எப்படி தூண்டுவாங்க? அல்லாஹ் சொல்றான், அவர் ஒருபோதும் தூண்ட மாட்டார். இந்த நபி மட்டும் இல்ல, எந்த நபியுமே தன்னை கடவுளாக்கி கொள்ள வேண்டும் என்று தூண்ட மாட்டார். தான் தான் கடவுளுடைய வாரிசு, கடவுளுடைய அவதாரம் என்று தூண்ட மாட்டார். அப்படி தூண்டாரு ஒருத்தன் சொல்றான், அவன் பொய் சொல்கிறான் என்பதைத்தான் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்ப நல்ல ஒரு அடிப்படை தெரிஞ்சுக்கங்க, நபிமார்கள் இருந்து ஷிர்க் வராது. நபிமார்கள் இருந்து எது வராது? ஷிர்க் வராது. நபிமார்கள் இருந்து குஃப்ர் வராது, இறை மறுப்பு வராது.
அப்ப கண்ணை மூடிக்கிட்டு ஒருத்தரை உலகத்துல பின்பற்றான யாரை பின்பற்றலாம்? நபியை மட்டும்தான் பின்பற்ற முடியும். கண்ணை மூடிக்கிட்டு அவர் எங்க கூட்டு போனாலும் நேர் வழிக்கு தான் கூட்டு போவார். அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நீங்கள் நேரிய பாதையில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபியை மட்டும்தான் கண்மூடித்தனமாக கூட பின்பற்றலாம், தப்பே கிடையாது. என் வழிகாட்டுக்கு நீங்க போக மாட்டீங்க. நபி கையை பிடிச்சிட்டு என்ன நீங்க வழிகாட்டுக்கு போக வாய்ப்பு கிடையாது. வேற யாரு பின்னாடி நீங்கள் போனாலும் சரி, அது வழிகேட்டுக்கு ஒரு பாதையாகத்தான் அது அமையும் என்பதையும், நபிமார்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் உள்ள வேறுபாட்டை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருவதை புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கானது. யூதர்களுடைய நம்பகத்தன்மை எப்படிப்பட்டது? வேதம் வழங்கப்பட்ட அந்த யூதர்களுடைய நம்பகத்தன்மை எப்படிப்பட்டது? குர்ஆன்ல ஒரு உதாரணத்தை சொல்லி அல்லாஹ் சொல்றான். புரியல? சரி, சரி, புரியல? சரி, சரி, சரி. சூரா ஆல் இம்ரானுடைய 3வது அத்தியாயம், அதாவது பதில் சரியான பதில் 3வது அத்தியாயத்துடைய 75வது வசனம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமின் அஹ்லில் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் சிலர் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறார்கள் என்றால், மன் இன் தஅம்மன்ஹு பி கின்தாரி யுஅத்திஹி இலைக்க, அவர்களிடத்தில் நீங்கள் ஒரு பொற்குவியலையே கொடுத்தாலும், நம்பி கொடுக்குறீங்க, கடனாக இரவலாக ஒரு தங்க குவியலை கொடுத்தாலும் திருப்பி கொடுக்கிற மக்களும் அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறான். எல்லாருமே மோசடிக்காரர்கள் கிடையாது. வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யார் இருக்கிறா? நேர்மையானவர்கள், உண்மையாளர்கள், வாய்மையாளர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அது மட்டுமில்லாமல், மன் இன் தஅம்மன்ஹு பி தீனாரின் லா யுஅத்திஹி இலைக்க, ஒரே ஒரு தங்க நாணயத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அதை கூட, அதாவது தீனார் வெள்ளி நாணயத்தை, அதாவது ஒரே ஒரு நாணயத்தை, தங்க காசை நீங்கள் கொடுத்தால் கூட அதை கூட அவர்கள் திருப்பி ஒப்படைக்க முடியாத நிலையில் நம்பிக்கை மோசடி செய்யக்கூடிய மனிதர்களும் அந்த யூதர்கள் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா இஸ்லாம் யூதர்களை குற்றவாளிகளாக, பாவிகளாக சொல்லல. யூதர்களை நம்பி ஒப்படைத்தால் ஒப்படைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், மோசடி செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டு, அந்த மோசடிக்காரர்கள் என்ன வாதம் வைப்பாங்க தெரியுமா? அதுக்கு அவங்க சொல்றாங்களா, அதாவது பி அன்னகும் காலு, அவர்கள் அதற்கு காரணம் சொல்கிறார்கள், லைஸா அலைனா ஃபில் உம்மீன சபீலுன், நாங்கள் எல்லாம் எழுத படிக்க தெரியாதவர்கள், எங்கள் மீது என்ன கிடையாது, எந்த விதமான குற்றமும் கிடையாது. ஓ யகூலூன அலல்லாஹில் கதிப வஹுவ யஅலமூன், அவர்கள் அறிந்து கொண்டே அல்லாஹ் மீது இட்டு கட்டுகிறார்கள். ஒரு பாவத்தை செய்யறான், நம்பிக்கை மோசடி செய்யறான், கடனை வாங்குறான், கடனை திருப்பி ஒப்படைக்க மாட்டேங்கிறான், அவனை நம்பி ஒப்படைக்கப்பட்ட எல்லா அமானிதத்திலும் மோசடி பண்றான். ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்டா, இல்ல எங்களுக்கெல்லாம் எழுத படிக்க தெரியாது, எங்களை அல்லாஹ் விட்டுருவான். எப்படி? இறைவன் எழுத படிக்க தெரியாத நபர்களெல்லாம் விட்டுருவான், எங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, தெளிவா தெரியும் இவனுக்கு இதை ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிந்த ஒரு காரியத்தை திருப்பி கொடுக்காமல் இருந்துவிட்டு அல்லாஹ் மன்னிச்சிருவான்னு சொல்லி ஒரு ஃப்ராடுத்தனமான ஒரு காரியத்தை செய்துவிட்டு இறைவன் மீது இவர்கள் இட்டு கட்டினார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யூதர்கள் சில நல்ல நம்பிக்கையாளர்களும் இருக்கிறார்கள். நம்பிக்கை என்றால் இறை நம்பிக்கை சொல்லல, இல்ல. அல்லாஹ் எதை சொல்லுகிறான்? நாணயத்தன்மையோடு நடக்கிற யூதர்களும் இருக்கிறார்கள், நாணயத்தன்மை அறவே அற்ற யூதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அந்த நாணயத்தன்மை அற்றவர்கள் எப்படி தன்னுடைய உள்ளத்துக்கு சால்ஜாபு சொல்லிக்கிறாங்க, அல்லாஹ் எங்களை மன்னிச்சிருவான். இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் பார்த்தோம், எங்களுக்கு நரகம் எப்படிதான் கிடைக்கும், குறிப்பிட்ட காலங்கள் தான், ஐயாம மஹ்தூதாத், அற்ப காலங்கள் தான் நாங்கள் நரகத்தில் இருப்போம், அதுக்கப்புறம் நாங்கள் நரகத்திலிருந்து வெளியே வந்துருவோம் என்று யூதர்கள் சிலர் பேசுகிறார்கள். அல்லாஹ் கிட்ட எதுவும் உடன்படிக்கை எடுத்தீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். உடன்படிக்கை எடுத்திருந்தா அல்லாஹ் அதை ஒருபோதும் மீற போறது இல்லைங்கிறான். இப்ப இவங்களா முடிவு பண்ணிக்கிறாங்க, நம்மளை தண்டிக்க மாட்டான்ல, நம்ம ஏதோ அல்லாவின் பிள்ளைகள் தங்களை தாங்களே கூப்பிட்டவங்க அந்த மக்கள். நாங்கள்லாம் யாரு? இயேசுநாதர் மட்டும் அல்லாவின் பிள்ளை கிடையாது, அல்லது உசைர் மட்டும் அல்லாவின் பிள்ளை கிடையாது, நாங்க எல்லாருமே அல்லாஹ்க்கு பிள்ளைதான், எங்களை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் என்று தாங்கள் செய்யக்கூடிய உலகத்தில் எல்லா விதமான அநியாயகரமான காரியத்திற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளைத்து அவர்கள் அதை துணைக்கு ஆக்கி கொண்டார்கள். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்தில் யூதர்களை பற்றி சொல்லும் பொழுது, அறிந்து கொண்டே சத்தியத்தை அசத்தியத்தோடு கலக்காதீர்கள், உண்மையை மறைக்காதீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்வதற்கான காரணம், இத்தகைய
ஒரு அநியாயகரமான செயலை செய்துவிட்டு அல்லாஹ் மேல பழி போடுகிறார்கள். அல்லாஹ் எங்களை தண்டிக்க மாட்டான், விட்டுருவான், ஏன்னா எங்களுக்கு எழுத படிக்க தெரியாது என்ற சில காரணங்களை சொல்லக்கூடியது பார்க்க முடிகிறது. இதுல நமக்கான ஒரு பாடமும் இருக்கிறது. இந்த வசனத்தில் இந்த நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருள் இருக்குல்ல, அமானிதங்கள், அது பணமாக, நிலமாக, அல்லது நமக்கு கட்டித்தரக்கூடிய மனப்பெண்ணாக, நம்மை நம்பி ஒப்படைத்த பிள்ளைகளாக, அல்லாஹ் தரக்கூடிய பிள்ளைகளாக, எதுவாக இருந்தாலும் சரி, அதுல நேர்மைத்தன்மையை நாம் கடைபிடிக்க தவறிவிட்டோமே ஆனால் அல்லாஹ்விடத்தில் கடும் குற்றவாளிகளாக நாம் பார்க்கப்படுவோம். அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு 3 குணங்கள் இருக்கிறது. அது யாருடைய பண்புகள் என்றால் நயவஞ்சகனுடைய பண்பு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா ஹத்தஸ கதப, அவன் பேசினால் பொய் பேசுவான். வ இதா வஅத அஹ்லஃப, அவன் வாக்குறுதி அளித்தால் அதற்கு மாறு செய்வான். வ இதா துமின கான, அவனிடத்தில் நம்பி ஒப்படைக்கப்பட்டால் மோசடி செய்வான். எவன் மோசடி செய்கிறானோ அவன் நயவஞ்சகன், எவன் வாக்கு மீறுகிறானோ அவன் நயவஞ்சகன், எவன் பொய் பேசுகிறானோ அவன் நயவஞ்சகன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இந்த கடனுக்கு ஒரு கடுமையான சட்டத்தை ரசூலுல்லாஹ் போடுறாங்க. இவன் யாருமே கடனை பேண மாட்டான். ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை கூட நீங்க பார்க்கலாம். ஒரு நபித்தோழர்கிட்ட ஒரு யூதன் கடன் வாங்குறான். பொதுவாக யூதன் தானே கடன் கொடுப்பான். ரசூலுல்லாஹ்க்கே அவன் கடன் கொடுத்திருக்கான இல்லையா, அப்படித்தானே செய்திகள் படிச்சிருக்கிறோம். ஒரு நபித்தோழர்கிட்ட ஒரு யூதன் கடன் வாங்குறான். கடனை வாங்கிட்டு என்ன பண்றான், திருப்பி கொடுக்கிற நேரம் வரும் பொழுது அந்த இஸ்லாமியர், அந்த நபித்தோழர் வந்து கேட்கிறாரு, இப்ப கடனை நான் உன்கிட்ட கொடுத்தேன், திருப்பித்தா. இல்ல தரமாட்டேன். இது என்னடா நியாயமா இருக்குது, திருப்பித்தா. அப்படிங்கும் போது அவன் ஒரு டிமாண்ட் வைக்கிறான். கடனை வாங்கின இவன் டிமாண்ட் வைக்கிறான். என்ன டிமாண்டு? இஸ்லாத்தை விட்டு வெளியவான கடன் தரேன். அவன் நோக்கம் என்னன்னா, 2ல ஏதாவது ஒரு நோக்கம் அடி வந்தாலும் ஓகே தான். ஒன்னு